என் பெயர் காமராசர். இது காமராசர் பாகம் 3. 1939 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராசர் ஆகிய நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி மற்றும் 1949 குமாரசாமி ஆகியோர் முதலமைச்சராக பதவியேற்பதற்காக காமராசர் ஆகிய நான் காரணமாக இருந்தேன். நேருவின் மறைவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும், லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவிற்கு பின் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கியதில் பெரும் பங்காற்றினேன். அதனால் நான் தலைவர்களை உருவாக்குபவர், அதாவது கிங் மேக்கர் என அழைக்கப்படலானேன். 1954 ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராஜர் ஆகிய நான் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 1963 நானாக பதவி விலகும் வரை அப்பதவியில் திறம்பட செயல்பட்டேன். என்னுடைய அமைச்சரவை சிறியதாக இருந்த போதிலும் செயல்திறன் மிக்கதாக விளங்கியது. அதனால் மக்கள் நலன் பயக்கும் நல்ல பல திட்டங்கள் என்னால் செயல்படுத்த முடிந்தது. எனது ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தொழில் அமைச்சராகவும், சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராகவும் இருந்து எனக்கு உறுதுணையாக பணியாற்றினர். இது குறித்த மேலும் தகவல்களை பாகம் 4 கூறுகிறேன். மாணவ செல்வங்களே, இன்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி: கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2026 டிஎன்பிசி குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் 45,000க்கு மேற்பட்ட क्वेश्चंस வந்து கவர் பண்ண போறோம் வித் ஸ்டடி மெட்டீரியல் PDF ஓட. இது வந்து 1 இயர் வேலிடிட்டி. இதோட ஆக்சுவல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தமா சேர்த்து 399 மட்டும் தான். இப்போ நியூ இயர் ஆஃபரா 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. மீதி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பே பண்ணிக்கலாம். இந்த நியூ இயர் ஆஃபர் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 45,000 பிளஸ் क्वेश्चंस பேட்ச் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், எல்லாரும் மெசேஜ் பண்ணிடுங்க.